எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்குது. அதுவும் இந்த மே மாதத்தில் நிறைய பேர் ஏசி யூஸ் பண்ண போகிறீங்க. கரண்ட் பில்லை எப்படி சேவ் பண்ணுறது, சில பேருக்கு இந்த அடிப்படையான ஒரு விஷயமே தெரிய மாட்டேங்குதுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 18, 14, 16, 18, 20 அந்த மாதிரி வச்சா கூலிங் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கூலிங்கு நீங்கள் வைக்கிற அந்த நம்பர்ஸில் இல்லைங்க, எவ்வளோ நேரம் ஓடுது, எவ்வளோ நேரம் ரூமு கம்ப்ரஸர் ஓடுது, அதை வச்சு தான் கூலிங்கு உங்களுக்கு உள்ளே நிற்கும். இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்டுங்களா, 26 வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 8 யூனிட் தான் ஓடும் கண்டினியூ 24 மணி நேரத்தில். அதுவே நீங்கள் 27, 28, 29 அது வரைக்கும் அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 5 யூனிட் தான் ஓடும். அதுவே நீங்கள் மைனஸில் போனீங்கன்னு வச்சுங்களேன், 24, 23, 22, 20 அதெல்லாம் போனீங்கன்னா ஒன்று கம்மி பண்ண ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா போயிடும். சரிங்களா? இப்போது கரண்ட் பில்லுக்கும் நீங்கள் வைக்கிற நம்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக சம்மந்தம் இருக்குது. நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் எவ்வளோன்னா 36. நீங்கள் 26 வச்சாலே நீங்கள் நார்மலாக போத்தாமல் படுத்துக்கலாம். 27 வச்சாலே போத்தாமல் படுத்துக்கலாம். ரூமோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும், உங்களுடைய பாடியோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். வீட்டில் நிறைய மெட்டல் இருக்குது, நிறைய பொருள் இருக்குது, மேலெல்லாம் பொருள் இருக்குது, வீடு ஃபுல்லாக அடப்பாக இருக்குது. அப்படியே ஏசி போட்டிங்கன்னா அது கூலிங்கு அதிகமாகிறதுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகும், உங்கள் வீட்டில் கரண்ட் பில்லு இன்னும் அதிகமாகும். புரியுதுங்களா? இவ்வளோதாங்க விஷயம். 36 டிகிரி செல்சியஸ் நம்மளோட பாடியோடைய ஹீட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். பாடி நம்மளுக்குள்ளே இருக்கிற ஹீட்டை வந்து கரெக்டாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் 26 வச்சா கரெக்டு, 27 வச்சா இன்னும் சூப்பர், 28 வச்சா இன்னும் பக்கா. ஆனால் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்க, 18, 16, 20 இதெல்லாம் வச்சிங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ தயவு செய்து உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் உடம்புக்கு ஹெல்த்து, கரண்ட் பில்லை சேவ் பண்ணணும்னா இந்த மே மாதத்தில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக உங்கள் வீட்டில் நிறைய பொருள் இருக்குது, நிறைய பொருள் அடைஞ்சி இருக்குது அப்படின்னா வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஒரு பதிவு போடுறேன். குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் உங்களுடைய ஃபில்டருகளை நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி போடுங்க. உள்ளே ரொம்ப டஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு டெக்னீஷியனை கூட்டின்னு வந்து ப்ளோயர் வாஷ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் R32 கேஸாக இருந்ததுன்னா தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு ஏசியை அங்கேயே வச்சு எதுவுமே கைட்டாமல் அங்கேயே வச்சு க்ளீன் பண்ண முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு R32, 140, 410 அந்த மாதிரி கேஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு கைட்டாதீங்க. ஏன்னா ஒரு வாட்டி கைட்டி மாட்டிங்கன்னா கேஸ் லீக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு பெரிய செலவு இழுத்து விட்டுரும். ஓகே, மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். ரொம்ப டஸ்ட் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுங்களேன், உள்ள டஸ்ட் அதிகமாகிடுச்சுன்னா மெயின்டெனன்ஸ் எகிரிடும், காஸ்ட்டு எகிரிடும், கரண்ட் பில்லு எகிரிடும். இவ்வளோதான் விஷயம். எதனா டவுட் எதனா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்வேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.